أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعاقبة للمتقين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, கடைசியாக நாம் சூரா அஸ்ஸாஃபாத்துடைய தஃப்சீரை நாம் சுருக்கமாக பார்த்து வந்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அதை தொடர்ந்து சூரா அஸ்ஸாஃபாத் முடிக்கப்பட்டு அதற்கு அடுத்த சூரா குர்ஆனுடைய தர்த்தீபில் நாம் பார்த்தோம்னால் சூரா அஸ்ஸாத் இருக்கும். இந்த சூரா அஸ்ஸாதை பற்றி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நிறைய விதமான படிப்பினைகள் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட படிப்பினை என்றால், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன படிப்பினைலாம் வேண்டுமோ அதை பற்றி எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சின்ன சின்ன இடத்தில் சின்ன சின்ன இஷாராவாக சைகையாக அல்லாஹ் பேசியிருக்கான் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் அதே போன்று எப்படி சூரா அஸ்ஸாஃபாத்தில் நபிமார்கள் பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ, சூரா அஸ்ஸாதிலும் அல்லாஹ் என்ன செய்கிறான், நபிமார்களை பற்றி பேசுகிறான். எந்த நபி? இதில் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் திரும்ப பேசுகிறான். குர்ஆனில் பொதுவாகவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த 3 நபிமாருடைய வாழ்க்கை குறிப்பாக மக்காவுடைய வசனங்களில் திரும்ப திரும்ப அதிகமாக நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் சில திரும்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு விதமாக பேசியிருப்பான். இன்னும் சொல்லப்படாத ஒரு சில விஷயங்களை பற்றி பேசுவான். இப்படி சூரா அன்-நஹ்லில் நாம் பார்த்தோம், சூரா அன்-நம்லில், அதாவது எறும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை நாம் பார்த்தோம். அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். இந்த சூரா அஸ்ஸாதிலும் ஒரு சின்ன பகுதியை பேசுகிறான். 31வது ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான், இது உரித அலைஹி பில் அஷிகி ஸாஃபினாத்தில் ஜியாத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அசருடைய நேரத்தில், அஷி என்று சொன்னால் அசருடைய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம், இந்த அசருடைய நேரத்தில் வேகமாக ஓடக்கூடிய ஒரு நல்ல சூப்பராக இருக்கக்கூடிய குதிரைகள் கிஃப்டாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான். இப்படிதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு ஆரம்பிக்கிறது. அசருடைய நேரத்தில் அவர்களுக்கு கிஃப்ட் வந்தது. என்ன கிஃப்ட் வந்தது? வேகமாக ஓடக்கூடிய குதிரைகள். இந்த குதிரைகள் எப்படி? ஆல்ரெடி ஏற்கனவே இந்த குதிரைகள் ட்ரெயின் செய்யப்பட்டுதான் வருகிறது. எதற்காக? போருக்காக ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட குதிரைகள் தான் இருக்கு. சாதாரணமாகவே அரபியர்களுக்கு, இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸில் வாழக்கூடிய நபர்களுக்கு அந்த காலத்தில் குதிரை என்றால் மிக பிரியமான ஒரு விஷயம். எப்படி நமக்கு ஒரு நல்ல 4 வீலர் ரொம்ப பிடிக்குமோ, எல்லாருடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போமோ, அதே போன்று எல்லாருடைய வீட்டிலும் தனித்தனியாக ஒரு நபர் குதிரை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த அரபு சமுதாயத்தவர்கள். அந்த அடிப்படையில் குதிரை என்றால் பிரியம் என்றாலும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட குதிரை என்றால் இன்னும் ரொம்ப பிடிக்கும் அந்த நபர்களுக்கு. ஆகவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான குதிரைகளை தாண்டி ட்ரைனிங் செய்யப்பட்ட குதிரைகள் கிஃப்டாக இவர்களுக்கு வருகிறது. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷமாகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பொதுவாகவே இந்த குதிரை எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனவே அது அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த குதிரைகளை செல்வம் என்று கருதுகிறார்கள். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கிஃப்டாக வந்த குதிரைகளை இடத்தில் எந்த அளவுக்கு இவர்கள் பயணம் செய்து இது மேலிருந்து சவாரி செய்ய ஆரம்பித்தார் என்றால், சவாரி செய்து அவருடைய மாலை தொழுகை அவர்களை விட்டுவிட்டது. எந்த அளவுக்கு என்றால், அசருடைய தொழுகை விட்டு கடைசியில் சூரியனே மறைந்து விட்டது. ஆக மொத்தம் கடைசியில் அசருடைய தொழுகை இவர்களால் தொழ முடியவில்லை. எதனால்? இவர்கள் அன்பளிப்பா வந்து அந்த குதிரையில் ஏறி இவர்கள் நேரத்தை, அதாவது நேரம் எப்படி செல்கிறேன் என்று தெரியாமல் அந்த அளவுக்கு குதிரைகளில் நேரத்தை கழிக்க ஆரம்பித்தார்கள். உடனே இந்த குதிரையினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறக்கடிக்கப்பட்டது. அது எப்படி சொல்கிறார்கள்? இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைர், இந்த செல்வத்துடைய ஆசை என்பது எனக்கு நிறைந்து விட்டது. அன் திக்ரி ரப்பி ஹத்தா தவாரத் பில் ஹிஜாப், சூரியன் மறையும் வரை என்னுடைய ரப்பை விட்டு இந்த குதிரைகள் எல்லாம் தூரமாக்கி விட்டது என்று சொல்லி அவர்கள் வருந்துகிறார்கள். ருத்தூஹா அலை, எனவே இந்த குதிரை எல்லாம் என்னிடத்தில் எடுத்து வாருங்கள். ஃபத்தஃபிக மஸ்ஹம் பிஸ்ஸூகி வல் அஅனாக், என்னிடத்தில் இந்த குதிரையை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த குதிரைகளுடைய கழுத்து மற்றும் பின்னங்கால் எடுத்து தடவி விட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறிதாக ஒரு 3 அல்லது 4 வசனத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சுருக்கமாக பேசுகிறான். ஆக மொத்தம் என்ன வரலாறு என்றால், குதிரைகள் கிஃப்டாக வந்தவுடன் நல்ல ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய குதிரை என்று நினைத்து அவர் குதிரை ஓட்டி அசரதன் காரணமாக, அல்லாஹ்வை மறந்ததன் காரணமாக அவர்கள் பிரியமாக கிஃப்டாக வாங்கப்பட்ட அந்த குதிரையில் எடுத்து வர சொல்லி கடைசியாக ஒரு முறை அந்த குதிரையெல்லாம் தடவி விட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் இவர்கள் குர்பானி கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில்
பலி கொடுத்து விட்டார்கள் என்பதுதான் இது உண்மையான சம்பவம். இமாம் இப்னு கசீர் அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஆயத்துகள் இது வரலாறாக எழுதுகிறார்கள். எனவே கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு அந்த குதிரை வந்தவுடன் எந்த அளவுக்கு பிடித்தது. ஒரு நபி, ஒரு பெரிய மன்னர், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். அவ்வளவு செய்த ஒரு நபிக்கு சட்டென ஒரு அசருடைய தொழுகை மறக்கடிக்கப்பட்டது. எதனால்? இந்த குதிரையுடைய பிரியம், அந்த அளவுக்கு செல்வத்துடைய பிரியம்னால் மறக்கடிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் தன்னுடைய தப்பை உணர்ந்த பிறகு, இந்த உலகத்துடைய விஷயம், உலகத்துடைய செல்வங்கள் எந்த அளவுக்கு பெரிதாக இருந்தாலும் சரி, என்னுடைய ரப்பை விட்டு தூரமாகக்கூடிய ஒரு விஷயம் வந்தால் அது இருக்க கூடாது என்று சொல்லி, அடுத்த முறை பார்த்தால் எனக்கு ஞாபகம் வரும் சொல்லி அந்த குதிரை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் பலி கொடுத்தார்கள் என்பதை இந்த வசனம் மூலமா தெரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லதாகலும் இது ஒரு சின்ன படிப்பு நமக்கு கிடைக்கிறது. என்ன படிப்பினை என்றால், பொதுவாகவே செல்வம் என்ற ஒரு விஷயம் அது ஒரு சின்ன ஆசை இருக்கலாம். இந்த சின்ன ஆசை உகந்தது, ஹலாலானது. எப்பொழுது இந்த ஆசை மனதில் நுழைந்து அல்லாஹ்வை மறக்கடிக்க கூடிய நிலையில் இந்த செல்வமும் உலகத்துடைய ஆசையும் எப்பொழுது நிறைந்து விடுகிறதோ, அப்பொழுது இந்த செல்வம் நியமத் கிடையாது, இது அதாப். நியமத் கிடையாது, இது அதாப். எப்பொழுது உள்ளம் சொல்லுகிறது, ஸுஹருடைய நேரம் ஆகிறது. சில ஹோட்டல் பார்த்தோமானால் லஞ்சோட நேரத்தில் நிறைய கூட்டம் வரும், அது ஸுஹருடைய நேரமாக இருக்கும். அந்த ஸுஹருடைய நேரத்தில் ரப்பா வியாபாரமா என்று ஊசலாட்டம் வரும் பொழுது, எந்த ஒரு மனிதன் ரப்பு தான் வேண்டும் என்று தொழுகை வந்து நிற்கிறானோ அந்த இடத்தில் அந்த மனிதன் வெற்றி அடைந்து விட்டான். இல்லை, நேரம் இருக்கிறது, அசர் வரை ஸுஹருடைய நேரம் இழுக்கப்பட்டு இருக்கிறது, ஜமாத்தை விட்டு தனியாக தொழுது விடுவேன் என்று சொல்லி நேரத்தை கலப்பவன் இருக்கிறானே, இந்த இடத்தில், இந்த குறிப்பிட்ட இடத்தில் அவன் தோற்று விடுகிறான் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை தான் அல்லாஹ் குர்ஆன் எப்படி சொல்கிறான்? அதாவது செல்வத்துடைய ஆசை மனிதனுக்கு கடுமையாக இருக்கிறது. எவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். பொதுவாகவே மார்க்கம் தெரியாத மனிதன் எப்படிப்பான்? செல்வம், உலகத்துடைய ஆசை வந்தால் ரப்பையும் மறந்து விடுவான், ஹலால் ஹராம் எல்லாத்தையும் மறந்து விட்டு எதையும் பார்க்க மாட்டான். காசு கிடைக்கிறதா என்ன வேண்டும் செய்வான் என்று சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தை பேசுகிறான். ஆனால் மார்க்கம் தெரிந்த ஒரு முஃமின் எப்படி இருப்பான்? என்னதான் தடங்கள் வந்தாலும் சரி, உலகம் என்னுடைய காலடியில் வந்தாலும் சரி, முதலில் எனக்கு என்னுடைய ரப்பு தான் முக்கியம் என்று சொல்லி அவன் மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் தருவான் என்பதை இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு விளக்குகிறது என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா அஸ்ஸாத் முடிக்கப்பட்டு அடுத்ததாக சூரா அஸ்-ஸுமர் தொடங்கப்படுகிறது. நாம் ஒரு உபதேசம் சொல்கிறோம் என்பதற்காக இந்த சூறாவில் அடுத்தது படிப்பினே கிடையாது என்று நாம் நினைத்து கூடாது. வல்லாஹில் அஸீம், உண்மையில் குரானை தனி மனிதராக நம்ம எடுத்து இந்த குரானோட தர்ஜுமா எடுத்து படித்தோம்னால், தனித்தனியாக படிக்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய படிப்பினை கிடைக்கும். தனியாக நாம் படிக்கும் பொழுது, தர்ஜுமாவை படிக்கும் பொழுது அவ்வளவு படிப்பின் ஒவ்வொரு சூறாவிலும் கொட்டி கொட்டி கிடைக்கிறது. எனவே நமக்கு என்ன படிப்பினை தேவையோ அந்த அளவுக்கு தான் சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு படிப்பினையே அடுத்தது கிடையாது என்பதை நாம் நினைத்து கூடாது. அடுத்ததாக சூரா அஸ்-ஸுமர் தொடங்கப்பட்டது. ஜுமர் என்று சொன்னால் கூட்டம் என்பது அர்த்தம். ஜமாத் என்று நாம் சொல்லுவோமே, இந்த ஜமாத்துடைய இன்னொரு வார்த்தை அரபில் என்ன? ஜுமர். ஜுமர் என்றால் கூட்டம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இந்த சூராவுக்கு ஏன் சூரா ஜுமர் என்று வைக்கப்பட்டது என்றால், இந்த சூராவுடைய 71வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் என்ன பேசுகிறான்? 71 இருந்து கிட்டத்தட்ட 75வது வசனம் வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய கூட்டம், நரகத்துக்கு செல்லக்கூடிய கூட்டம், இவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவர் தனி மனிதன் என்று அல்லாஹ் பேசாமல் சொர்க்கத்துடைய கூட்டம், நரகத்துடைய கூட்டம் என்று சொல்லி அல்லாஹ் ரெண்டு கூட்டத்தை பற்றி பேசுகிறான். எனவே அல்லாஹ் எப்படி பேசுகிறான்? வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. ஜஹன்னம் நரகத்தின் பக்கமாக ஜுமராக்கள் எடுத்து வரப்படுவார்கள். அப்படி என்றால் கூட்டம் எடுத்து வரப்படுவார்கள். நரகத்தின் பக்கம் கூட்டம் எடுத்து வரப்படுவார்கள். அவர்கள் வரும் பொழுது, நரகவாசிகள் நரகத்திற்கு அருகாமையில் வரும் பொழுது கதவுகள் திறக்கப்படும் பொழுது வகால லஹும் ஹஸனத்துஹா, நரகத்துடைய காவலாளி, செக்யூரிட்டிஸ், இந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், அலம் யஅதிகும் நஸீர், பயம்படுத்தக்கூடிய ஒரு நபர் வரவில்லையா என்று அவர் கேட்பார்கள். பயம்படுத்தக்கூடிய நபர் என்றால் முதலாவது நசீர் என்று சொன்னால் நபி. அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபர் யார்? நபி. நபி வரவில்லை என்றால் நாம் நபியை பார்க்கவில்லை. ரசூலா சஹாபாவுடைய காலத்தில் ரசூலா மௌத்தாகி விட்டார்கள். ஆனால் ரசூலா அவர்கள் மார்க்கம் என்ற இரண்டு விஷயம், குரானும் ஹதீஸையும் நமக்காக விட்டு சென்றிருக்கார்கள். எனவே ஒருவேளை ஒரு மனிதன் இந்த காலத்தில் பயணிக்கூடிய ஒரு நபர் நரகத்துக்கு செல்லும் பொழுது அவருடைய செக்யூரிட்டிகள் கேட்பார்கள், உன்னிடத்தில் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு நபர் வரவில்லையா என்று கேட்டால் ஆம் என்று அந்த நபர் சொல்வார். அந்த நபர் என்ன சொல்வார்? ஆம் என்று சொல்வார். ஆனால் அந்த நபர் ரசூலுல்லாஹை கண்ணால் காண்டிருக்க மாட்டார். ரசூலுல்லாஹ் கொடுத்து சென்ற இந்த உம்மத்திற்கு என்ன ரெண்டு விஷயங்களை கொடுத்தார்கள் அது அந்த நபரத்தில் இருக்கும்.
வராமல் எந்த நபரும் இருக்க மாட்டார்கள். அந்த நபரத்தில் வந்திருக்கும், ஆனால் பொடுபோக்கின் காரணமாகவும் அலட்சியத்தின் காரணமாகவும் அந்த நபர் குர்ஆனும் ஹதீஸோட உபதேசங்கள் சொல்லும் பொழுது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டிருப்பார். எனவே அந்த நேரத்தில் நரகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவார் என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. எனவே பின் வரக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சொர்க்கத்தில் செல்லக்கூடிய கூட்டங்கள் சொர்க்கத்தில் எடுத்து வரப்படுவார்கள் என்பதையும் அல்லாஹ் ஜுமரா கூட்டங்கள் என்று சொல்லி அல்லாஹ் பேசணும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சூரா ஜுமரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன படிப்பு நமக்கு கிடைக்கிறது. 53வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, என்னுடைய அடியார்கள் யார் தன் மீது வரம்பு மீறி கொண்டார்களோ, என்னுடைய அடியார்கள் யார் தன் மீது வரம்பு மீறி கொண்டார்களோ அப்படிப்பட்ட அடியானத்தில் சென்று நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபொழுதும் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம், என்றும் சோர்ந்தெல்லாம் போகி விட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த இடத்தில் பதிவு செய்கிறான். இது எந்த அடியார்கள் யார் சின்ன பாவத்திலிருந்து பெரிய பாவம் செய்திருக்கிறோ, பாவம் என்ற ஒரு செக்ஷன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமே, அப்படிப்பட்ட அடியார்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வசனம். அப்படி என்றால் முழு மனித சமுதாயத்துக்கும் சொல்லப்பட்ட ஒரு வசனம். அவரிடத்தில் என்ன சொல்லப்படுகிறது, குர்ஆன், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், ஒரு பொழுதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைந்திட வேண்டாம். எப்படி, நிறைய பாவம் செய்திருக்கிறேன், என்னை போன்று என்ன மாதிரி உலகத்தை இருக்கவே முடியாது, நான் அந்த அளவுக்கு நிறைய செஞ்சிருக்கேன், என்ன மிஞ்சறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று ஒரு நிலை நீங்கள் சென்ற பிறகு இந்த பாவங்களை மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு நிலைக்கு நீங்கள் செல்ல வேண்டாம். எவ்வளவு பெரிய பாவம் இருந்தாலும் சரி, உரிய தௌபாக்கள் இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் நம்மை பார்த்து பேசும்போது நிறைய விதத்தில் பேசுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பேசுவான், ஈமான் கொண்ட மக்களே என்று பேசுவான். யா அய்யுஹன் நாஸ், பொதுமக்களே என்று அல்லாஹ் பேசுவான். யா அய்யுஹல் இன்சான், மனிதனே என்று அல்லாஹ் பேசுவான். யப்னு ஆதம், ஆதமுடைய பிள்ளையே என்று அல்லாஹ் பேசுவான். இதுவெல்லாம் இங்கு பயன்படுத்தாமல் அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்ன, குல் யா இபாதி, என்னுடைய அடியானே என்று சொல்லி அல்லாஹ் அடிமைத்தனத்தை நமக்கு உணர்த்த விரும்புகிறான். ஆக மொத்தம் நாம் பார்த்தோம்னால் இந்த மனிதன், பணக்காரன், ஏழை, இந்த ஆதமுடைய பிள்ளை இப்படி பயன்படுத்தினை விட அடிமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னால் அது உயர்ந்த பகுதி. அடிமை என்று சொன்னால் அடிமை, வேலைக்காரன், இப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் சீப்பாக பயன்படுத்தப்படும். இது மனிதருக்கு மத்தியில், இது மனித சமுதாயம் உண்டாக்கிவிட்ட விஷயம். ஆனால் ரப்புக்கு மத்தியில், ரப்பு ஒருவனை அடியான் என்று, அடிமை என்று சொல்லுகிற என்றால் இது இருப்பதில் உயர்ந்த பகுதி. ஏன் உயர்ந்த பகுதி என்றால், நாம் பார்த்துக்கலாம், எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ரசூலா கிடைத்தது. அது என்ன, மியாராஜோடைய பயணம். இது எந்த நபிக்கும் நசீபாகவில்லை, எந்த நபிக்கும் பாக்கியம் கிடைக்கவில்லை. ரசூலாக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. ரசூல்லா அவர்கள் உலகத்திலிருந்து 7 வானம் தாண்டி எல்லாம் சென்றார்கள் என்ற சம்பவத்தை எல்லாம் நாம் கண்டிருக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம். இந்த சம்பவத்தை அல்லாஹ் பேசும்பொழுது எப்படி சொல்லுகிறான், அதாவது உலகத்திலிருந்து ஒரு நபி வந்தார் என்று அல்லாஹ் பேசுகிறானா, உலகத்திலிருந்து ஒரு ரசூல் வந்தார் என்று பேசுகிறானா, மனித குலத்துடைய தலைவர் வந்தார் என்று பேசுகிறானா? இல்லை. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை என்ன செய்தான், உலகத்திலிருந்து மக்காவிலிருந்து சிரியாவிற்கு அழைத்து சென்றான், பைத்துல் மக்திஸ் அழைத்து சென்றான், அங்கிருந்து உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி ரசூல்லாவை அல்லாஹ் ஒரு அடிமை என்று சொல்கிறான். எதுவும் எந்த நபிக்கும் கிடைக்காத ஒரு கிஃப்ட் ரசூலா கிடைத்திருக்கிறது. இவ்வளவு சிறப்பான பயணம் ரசூலா கிடைக்கும் பொழுது ரசூலாவை எந்த அளவுக்கு தூக்கி பேச வேண்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், அடிமை என்று பேசுகிறான் என்றால் இருப்பதில் ஒரு மனிதனுக்கு கிடைப்பதிலே உயர்ந்த கிஃப்ட் என்ன தெரியுமா, அல்லாஹ் தரப்பிலிருந்து ஒரு அடிமை. இவன் ஒரு சிறந்த அடிமை என்று அல்லாஹ் தரப்பு சொல்லப்படுகிறால் இதுதான் இருப்பதிலே உயர்ந்த தரஜா என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்லி என்ன சொல்கிறான், பாவம் செய்த மனித பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் யா இபாதியல்லதி, என்னுடைய அடியார்களே நீங்கள் நிறைய பாவம் செய்திருப்பீர்கள், ஆனால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற எக்ஸ்ட்ரீம் செல்ல வேண்டாம். எவ்வளவு பாவம் இருந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பான் என்பதை இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி இஸ்ராயீல் சமுதாயத்தில் ஒரு நபர் இருந்தார். அந்த நபர் கொலை செய்யக்கூடிய நபர், மர்டர் செய்யக்கூடிய நபர். 99 கொலை செய்து என்ன பண்ணினார், 99வது கொலைக்கு பிறகு உணரப்படுகிற அந்த நபருக்கு சில நேரம் இப்படிதான் ஆகும், பாவம் செய்யும் போதுதான் எதுவும் தோணாது, ஆனால் சின்ன சின்ன விஷயம் செய்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், உள்ளத்தை திருப்பி விடுவான். உள்ளத்தை திரும்ப தௌபா கேட்க வேண்டும் என்று தோணும், 2 ரக்காத் தொழ வேண்டும் என்றெல்லாம் நமக்கு தோணும். அப்படி இந்த நபர் 99 கொலை செய்த பிறகு இந்த நம்முடைய உள்ளத்தில் என்ன ஆகுது, அதாவது ஒரு குற்ற உணர்ச்சி 99வது கொலைக்கு பிறகுதான் வருகிறது. அப்ப என்ன செய்கிறார், ஒரு ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வந்த பிறகு ஒரு பெரிய இபாதத் சாலியாக ஒருத்தர் பள்ளியில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய நபரத்து கேட்கிறார், எனக்கு தௌபா இருக்கிறதா என்று கேட்ட பொழுது, அதாவது இபாதத் இருக்கிறதா, எனக்கு கல்வி இல்லை. கல்வி இல்லாத காரணமாக அந்த நபர் என்ன சொல்லிவிட்டார், மன்னிப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு இந்த நபருக்கு பிபி ஏறி சொன்ன நபரையும் கொலை செய்து விட்டார்.
கொலை 100 ஆகிவிட்டது. 100 கொலைகளை செய்து விட்டார். 100 கொலைகளை செய்து விட்டார். செய்து முடித்த பிறகு அடுத்ததாக ஒரு மார்க் அறிஞர் வர்றார். மார்க் கல்வி இருக்கக்கூடிய ஒரு நபர் எடுத்து வந்து கேட்க பொழுது அந்த நபர் உங்களுக்கு தௌபா இருக்கு என்று சொன்ன பிறகு இந்த நபருக்கு தௌபாவுடன் மன்னிப்புடன் மரணம் வழங்கப்படுகிறது. இந்த நபரும் சொர்க்கத்தில் நுழையப்படுகிறார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள். சிந்திச்சு பாருங்கள், 100 கொலை, ஒரு கொலை கண்ணால் கண்டாலே சில நபர்களுக்கு ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வந்துவிடும். ஆனால் அந்த நபர் 100 கொலை சர்வசாதாரணமாக செய்துவிட்டு ஆனால் உண்மையாக அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டார். தௌபா பொய்யானது கிடையாது. நாம் செய்யக்கூடிய விதத்தில் ஒரு தப்பு செய்து திருப்பி தௌபா, திருப்பி அதே தப்பை திரும்ப செய்வது, இப்படிப்பட்ட தௌபா கிடையாது. உண்மையான தௌபா உள்ளத்தால் செய்தால், அல்லாஹ்விடத்தில் உண்மையாக கேட்டால் 100 கொலை செய்த நபரையும் அல்லாஹ் மன்னித்தான் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் ஒருபொழுதும் சுருக்கி விடக்கூடாது. ஒருபொழுதும் சுருக்கி விடக்கூடாது. சில நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்வார்கள், நம்முடைய நண்பர்கள் தவறு செய்வார்கள், நம்முடைய உறவினர் தவறு செய்வார்கள். இந்த தவறை திருத்துறோம் என்ற அடிப்படையில் வந்து கோபத்திலிருந்து என்ன செய்வோம், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம். இது தவறான வார்த்தை, இது ரொம்ப தவறான வார்த்தை. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஒரு நபர் இருந்தார், ஒரு நல்ல நபர் இருந்தார். இந்த நல்ல நபர் ஒரு கெட்ட நபர், ஃபாசிக், ஒரு பாவியான நபரை பார்த்து சொன்னார், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டார் என்று இந்த நல்ல நபர் கெட்ட நபரை பார்த்து சொன்னார். எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சுருக்கியதன் காரணமாக அல்லாஹ் இந்த சாலிஹான நபரை என்னுடைய உரிமை உனக்கு யார் கொடுத்தா என்று சொல்லி அல்லாஹ் இந்த சாலிஹான நபரை நரகத்தில் வீசிவிட்டான். அந்த பாவம் செய்த நபருடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். எனவே இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் வைத்துக்கொண்டு அல்லாஹ் நிறைய மன்னிப்போன், நம்மளும் நிறைய ரமதான் முடிச்சவர் பாவம் செய்யலாம் என்ற இடத்துல வரக்கூடாது. அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் உண்மையான தௌபாக்கள் நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் இருக்க வேண்டும் என்பதை இப்படிப்பட்ட வசனங்கள் நமக்கு புரிய வைக்கிறது என்பதை நாம் பார்த்துள்ளோம். இதற்கு பின்பாக கடை சூரா அல் காஃபிர் தொடங்கிறது. இந்த சூரா அல் காஃபிருடைய ஆரம்ப வசனத்தில் இதே படிப்பினை தான். அல்லாஹ் எப்படி தொடங்கிறான்? 3வது வசனத்தில் காஃபிரிதம் வ காபிலத் தௌப், காஃபிரிதம் பாவங்களை மன்னிக்க கூடியவன், வ காபிலத் தௌப் இன்னும் உங்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்பவன் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய 2 சிஃபத்துகள், 2 தன்மைகளை பற்றி பேசினான். எனவே சூரா ஜுமர், சூரா அல் காஃபிர் இரண்டும் தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக மன்னிக்க கூடியவன். எந்த அளவுக்கு 100 கொலை செய்தவனையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், அதற்கு மேலேயும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஆனால் அதற்கு மிகப்பெரிய கண்டிஷன் உண்மையான தௌபாக்கள் இருக்க வேண்டும். உண்மையான தௌபாக்கள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கண்டிஷன் என்ன தெரியுமா? நாம் தௌபா கேட்டுவிடலாம், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பாவத்தை மன்னித்து விட என்னுடைய ரப்பே ரமதானுடைய மாதத்தில் 20 தொழுகையில சஜிதாவில் கேட்டுவிடலாம். ஆனால் தௌபாவுடைய கண்டிஷன்ல ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? மனிதன் ஏதாவது நாம் தவறு செய்திருப்போம். சில நபர்களை அடித்திருக்கலாம், சில நபர்கள் காசுகளை பிடிந்திருக்கலாம், அவருடைய உரிமை நம்ம இடத்தில் இருக்கலாம், சில நபர்களை பற்றி புறம்பேசிக்கலாம், நாம் அவதூறு செலுத்தலாம். அப்படி மனிதரை சார்ந்த என்ன தவறு செய்தால் அவரிடத்தில் சென்று அதற்குரிய மன்னிப்பை நாம் கேட்க வேண்டும். ஒருவேளை நாம் ஒரு பத்தி அதாவது பின்னாடி பேசிவிட்ட பிறகு புறம் பேசிவிட்டோம், அந்த நபர் உயிரோடு கிடையாது இப்பொழுது, அல்லது அவரது மன்னிப்பு கேட்டால் அந்த நபர் இன்னும் எதிர்த்து பெரிய பிரச்சனை பண்ணுவதாக வாய்ப்பு இருக்கின்றால், எந்த இடத்தில் அவரை பற்றி தவறாக புறம் பேசினோமோ, அவரை பற்றி அவதூறு செலுத்தினோமோ, தவறான பேச்செல்லாம் பரப்பினோமோ, அதே சபையில் திரும்ப வந்து அதே மக்கள் இடத்தில் அவர்களை பற்றி புகழ வேண்டும். அவர்களை பற்றி உண்மையான நல்ல சிஃபத்திலும் நல்ல